அடுத்து தமிழ் சினிமா உலகத்தை காப்பாற்ற போறது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ஒன்லி அண்ட் ஒன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு விட்டார். அது கிளிக் ஆகி பயங்கரமா போயிருச்சு சார். ட்ரோல்ஸ் வந்து வளர்ச்சியின் உச்சகட்டம் சார். நான் அதை ஆக்சுவலா நிறைய பார்த்து சந்தோஷப்படுவேன். அந்த லெவல் நம்மள உச்சத்துக்கு போயிட்டோம். வளர 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 நிறைய உங்களுக்கு பேட் கமெண்ட் ட்ரோல் பண்றவங்க வந்துகிட்டே இருக்காங்க. அதுல சில பிளஸ் இருக்கு சார். ட்ரோல் பண்றவங்க கூட வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஹீரோவோட கம்பேர் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க. அது அவங்க ட்ரோல் நினைச்சு போட்டாங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா சார், நான் இன்டர்வியூ பண்றப்ப ஒரு சேனல்ல ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஷோ டைரக்டர் இவர் விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் ரேஸுக்கு போயிட்டாரு. அடுத்து தமிழ் சினிமா உலகத்தை காப்பாற்ற போறது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ஒன்லி அண்ட் ஒன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு விட்டாரு. அது கிளிக் ஆகி பயங்கரமா போயிருச்சு சார். என்ன ரீசமா? நம்ம நடிப்போட இன்டென்சிட்டி. சில பேர் சார் விளையாட்டா சொல்லி பெரிய ஆள் ஆவாங்க. ரஜினிகாந்த் சாரே எடுத்துக்கோங்களேன். அவர்லாம் ஆரம்பத்தில் விளையாட்டா நீ சினிமாவுக்கு போ, அப்படி போ, இப்படி போன்னு சொல்லி கண்டக்டா இருந்தவர் பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அது மாதிரி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நல்ல நேரம் அவங்க ட்ரோல் நினைச்சா கூட அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பூமாலையா வந்து கழுத்துல விழுகுது சார். அது வந்து ஒரு பப்ளிசிட்டி ஏற்படுத்துது. இது நானே கண்டது சார். கேமராவுக்காகவோ இன்டர்வியூக்காகவோ நான் சொல்லல சார். இதே டயலாக்க வேற ஒரு பர்சனுக்கு சொல்லியிருந்தா அது சூட்டா இருக்காது. ஆனா நம்மளுக்கு சொல்லி இது பெரிய லெவல்ல சூட்டாச்சு.